என் பிரியமான பிள்ளைகளுக்கும் என் பிரியமான ஊழியர்களுக்கும் இந்த அடிமையை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை எனக்கு இந்த அளவிற்கு ஒரு தகுதியையும் வாய்ப்பையும் கொடுத்த என் கிறிஸ்துவுக்கும் என் கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு சிறிய ஒரு பாடலை, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாய் நம்மளை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல தான் நம்மளுடைய கிறிஸ்துவும் ஒரு குஞ்சை போல நம்மளை காத்து நம்மளை ஒரு செட்டையின் கீழே அவர் வைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதை தான் உங்களுக்கு இந்த விபிஎஸ் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடலை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்கியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்கியா ஓடி வந்து, சாக்கும் சட்டையின் கீழே கண்டடைவார் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதாலே வேதம் வாசிப்பதாலே, தினமும் ஜெபிப்பதாலே வேதம் வாசிப்பதாலே, இயேசுராஜன் சட்டையின் கீழ் இருப்பான், இயேசுராஜன் சட்டையின் கீழ் இருப்பான். ஆக்ஷனோட பண்ணுமா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்கியா ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்கியா ஓடி வந்து, சாக்கும் சட்டையின் கீழே கண்டடைவார் ரட்சிப்பு, சாக்கும் சட்டையின் கீழே கண்டடைவார் ரட்சிப்பு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.